கண்ணீரில் மூழ்கிய குடும்பங்களுக்கு ஆறுதல். நேரில் சென்று உதவிக்கரம் நீட்டிய தாவகவினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுல்லை வாசல் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த அன்சாரி என்பவர் அவருக்கு சொந்தமான காலிமனையில் நேற்று மாலை செடி கொடிகள் குப்பைகளை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். அப்போது தீ பரவி அங்கிருந்த செங்கேனி என்பவரது கூரை வீடு தீப்பிடித்து எரிய தொடங்கியது. மேலும் வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்ததில் தீ பரவி அருகில் சந்திரா பக்கிரிசாமி ஆகியோரது கூரை வீடுகளுக்கும் தீப்பிடித்து எரிந்தது. 3 வீடுகளிலும் குழுவில் பெற்ற ரொக்க பணம் மொத்தமாக 5 லட்சம் ரூபாய் எரிந்து சேதமடைந்தது. மேலும் வீட்டில் இருந்து 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் என அனைத்தும் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சீர்காழி தீயணைப்பு நிலைய வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். அதற்குள் 3 வீடுகளும் முற்றிலும் எரிந்து சேதமானது. சிலிண்டர் வெடித்ததில் வீடுகளில் உள்ள சுவர்கள் இடிந்து கீழே விழுந்து தரைமட்டமாகின. இதுகுறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்த தாவேக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் குட்டி கோபி உத்தரவின் பேரில் கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பிரேம்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் 25 கிலோ அரிசி, காய்கறி, போர்வை, தலையணை, பாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட செயலாளர் குட்டி கோபி நேரில் சென்று வழங்கி ஆறுதல் கூறினார். மேலும் அவர்கள் தற்காலிகமாக தங்குவதற்கான இடம் அருகில் ஏற்பாடு செய்ய கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். வீடு எரிந்து பாதிப்புக்கு உள்ளான சாந்தி என்பவருடைய மகள் பிரசவத்திற்கு நிதியுதவியும் வழங்கினார். தொடர்ந்து தமிழக அரசு வீடு கட்டும் திட்டம் அறிவித்த பிறகு அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்க ஏற்பாடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்து சென்றார். அப்புறம் தளபதி ஆர்டர் போடுறதுக்காக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அவசியம் செய்யறோம், நம்புங்க. சொல்றேன், வீடு இந்த தாசில்தார்ட்ட பேசிட்டேன். வீடு வந்து அப்புறம் தளபதி வீடு போட்டு கவலைப்படாது. மற்ற விஷயங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுலாம் அவர்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் போய் பேசுங்க. இந்த பாப்பா எடுத்து போக பசங்களாம் இருக்காங்க.